காவியாக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க மலேசியா போக மாட்டாங்க, இங்கேயே இருந்துருவாங்களாம். நானும் அம்மா கூடவே இருந்துருவேன் தாத்தா. குழந்தையா இருந்தாலும் என் பேத்தி கரெக்டா பேசுறடா. டேய் விச்சு, நம்ம சொந்தத்திலே ஒரு மாப்பிள்ளை இருக்கானேடா, அதான்டா ராஜு. நல்ல பையன்டா. அவன் பொண்டாட்டி இறந்துட்டா, இப்ப அவன் பொண்ணு கூட தனியா தானே இருக்கான். ஆமாமா, அவன் கூட நல்ல பொண்ணு அமைஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கான்னு உன் பெரியப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டேன்டா. ஆமாமா பா, அவர்கிட்ட கூட பேசி பார்க்கலாம்ப்பா. இதுல பேசி பார்க்க என்ன இருக்கு? உடனே அந்த பையன்கிட்ட பேசி வர சொல்லுங்க. ஓகேனா நிச்சயதார்த்தம் வச்சுக்குவோம். ஆனா செலவு மட்டும் அதிகமா இல்லாம கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. கல்யாணம் பண்ணிக்க போறது நான், வாழ போறதும் நான். ஏன் ஒப்பீனியன் கேட்காம நீங்களா முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? காவ்யா, உங்க நல்லதுக்கு தானே நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். உங்க பொண்ணு ஸ்ருதி சின்ன குழந்தை, அவளே இவ்ளோ பக்குவமா பேசுறா. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லங்க. தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீ தான் பார்வதி கேட்கவே மாட்டேங்குது. பார்வதி, காவியா அவ்வளவு உறுதியா இருக்கும்போது நாம என்னமா பண்றது? நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் மாமா. நீங்க ராஜு கிட்ட ஒரு வார்த்தை பேசி வைங்க. கண்டிப்பா நம்ம காவியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பார்வதி, உன் கையில தாண்டி இருக்கு. எப்படியாவது அவளை சம்மதிக்க வை. முடியாதுன்னு சொன்னாலும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை. நீ அவகிட்ட பேசு. ஸ்ருதி, உன் அம்மா நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறல, அப்ப நீயும் அவளை ஒத்துக்க வைக்கிறதுல என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும். சரியா? சரி பாட்டி. ஆ.